ஒரு ஊர்ல 2 சலவை தொழிலாளிகள் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. ஆனா 2 பேரோட நிறம் என்னவோ கருப்பு தான். அதனால ஊர் மக்கள் எல்லாருமே இந்த சலவை தொழிலாளிங்க கிட்ட நம்ம துணியை போட்டு வெள்ளையான மாதிரி தான், இவங்களோட கலரையே இவங்களால மாத்திக்க முடியல, நம்ம துணியோட கலரை மாத்த போறாங்களாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. இதை கேட்கிற 2 பேரும் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஊர் மக்கள் கிட்ட உங்க துணியை நாங்க நல்லா வெளுத்து கொடுத்துருவோம், நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. திரும்பவும் ஊர் மக்கள் கிண்டல் பண்ணாலும் அதை பெருசா எடுத்துக்காம நாங்க உங்க துணியை நல்லபடியா வெளுத்து கொடுத்துருவோம், என்ன இருந்தாலும் இந்த ஊர்க்காரங்க இல்லையா, நாங்க வேற ஊர் சலவை தொழிலாளிங்க கிட்ட நீங்க இதை கொடுத்து சலவை செஞ்சுக்கிறத விட எங்க கிட்ட கொடுக்கறது தானே முறை அப்படின்னு 2 பேரும் ஊர் மக்கள் கிட்ட போராடிதான் அவங்களோட துணிகளை வாங்கிட்டு போய் சலவை செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது அவங்களோட வழக்கமா இருந்தது. 2 பேருமே ரொம்ப தூரம் நடந்து போய் ஊரை தாண்டி இருக்கக்கூடிய ஆத்துல தான் துணியை துவைச்சு எடுத்துக்கிட்டு வரணும். ரொம்ப தூரம் நடந்து போகணுங்கிறதுனால 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டே போனாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குப்பா, நாம கருப்பா இருக்கோங்கிறதுக்காக நாம துணியை ஒழுங்கா துவைக்க மாட்டோம்னு இந்த ஊர் மக்கள் முடிவு பண்றாங்க, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது போல அப்படின்னு ஒரு சலவை தொழிலாளி சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன், ஆமா ஆமா, நாம சலவை செய்யறோம்ல, இந்த தொழில் எவ்வளவு புனிதமானதுன்னு நமக்கு தான் தெரியும், ஆனா மத்தவங்க அதுல இருக்க கஷ்டத்தையும் பார்க்காம ரொம்ப ஈஸியா பேசிட்டு போயிடுறாங்க, நம்மளை கேவலப்படுத்துறது மட்டும் இல்லாம நாம நம்ம தொழிலை ஒழுங்கா செய்ய மாட்டோம்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் போறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போறத வழியில போற ஒருத்தர் கேக்குறாரு. அவரு சலவை தொழிலாளி கிட்ட வந்து, இங்க பாருங்கப்பா, மத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக நீங்க உங்க தொழிலை மாத்திக்க போறதும் இல்ல, உங்க நிறத்தை மாத்தவும் முடியாது, இதையெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுல ஒரு சலவை தொழிலாளிக்கு ரொம்ப கோபம் வந்துருது. இங்க பாரியா, உன்கிட்ட நாங்க ஏதாவது உபதேசம் கேட்டோமா, பேசாம போயிடு அப்படின்னு சொல்லி ஊங்கி பலாருன்னு அரைஞ்சிட்டான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். அந்த வழிபோக்கர் எதுவுமே பேச முடியாம அமைதியா தன்னோட வழியை பார்த்துட்டு போயிட்டாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, யாருக்கு உபதேசம் சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்தவங்க நம்மளை பத்தி என்ன சொன்னா என்ன, நாம செய்யற வேலையில நாம சரியா இருந்தா மட்டும் போதும்.